வரியா நீ? நண்பனை நான் காப்பாத்தியே தீருவேன். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு என் கண்ணால நான் கண்ணால பார்த்தே தீருவேன். யாரடி உனக்கு கண்ணால? அடியே பாக்க தகராறு பெருசாயிர மாட்ட இருக்குது. போய் கூப்பிடலாமா? டா கொஞ்ச நேரம் பொழுது போகட்ட. போலீஸ் அப்புறம் கோபல சமன்கால் போட்டு உட்கார்றேன். நான் பெல்ல அடிச்சே தீருவேன். நான் அடிச்சே தீருவேன். டேய் குடி, நான் அடிச்சே தீருவேன். டேய் குடி, நான் அடிச்சே தீருவேன். குடிய கையா. நான் அடிச்சே தீருவேன். இவள முதல்ல உட சொல்லுங்க சார். வழக்கமா 4:30 மணிக்கு தானே பெல் அடிப்பேன். இன்னைக்கு எதுக்கு 3:30 மணிக்கு பெல் அடிக்கணுங்கற? சார் நீங்களே சொல்லுங்க சார். ஒரு நண்பனுக்கு துரோகம் பண்றவன் உருப்படுவானா சார்? என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல சார். அவன் ஒரு லட்சியத்தோட வாழ்றவன் சார். என்னைய லட்சியம்? கல்யாணம் பண்ணா ஒரு டீச்சர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற ஒரு எய்ம்ல இருக்கான் சார். அதுக்கும் 3:30 மணிக்கு பெல் அடிக்கிறதுக்கு என்னைய சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குங்க. புதுசா யாராவது டீச்சர் வந்தா அவங்க கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிறது அவரோட ஆசை. ஆமாங்க. டேய் பழனிசாமி, எங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வர போறாங்க. நீ நல்லா குளிச்சிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டா 4:30 மணிக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடுறான்னு சொன்னது வாஸ்தவம் தானுங்க. நானும் 9 மணிக்கு இதே பெல் எடுத்து சந்தோஷமா பெல் எல்லாம் அடிச்சுனுங்க. 10:30 மணிக்கு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போதுதான் சொன்னாங்க இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க, நீங்க பாருங்கன்னு. நானும் திரும்பி பார்த்தனுங்க. பாருங்க இதானுங்க. வணக்கம் சார், ஒரு மனுஷனை கிணத்துல புடிச்சு தள்ளலாம் சார், தண்ணி இருக்கு நீஞ்சியாவது வந்துருவான். ஆனா அதே மனுஷன் பாலும் கிணத்துல புடிச்சு தள்ளனா என்ன சார் ஆவான்? பாறாங்கல்லு மோதி செத்து போயிடுவான் சார். நான் விருப்பப்பட்ட ஆள நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறத உங்க யாராலையும் தடுக்க முடியாது. நீ வேணா வேண்டான்னு சொல்லலாம். ஆனா அவர் என்ன கட்டிக்க விருப்பப்பட்டா ஆசைப்படுறவங்களை சேர விடாம தடுக்கிறது சட்டப்படி குற்றம்யா. நீ போய் பழனிசாமியை கூட்டு வா. எஸ் சார். ஸ்கூல்ல காட்ட ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் உன்னை கூட்டு வர சொன்னாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பழனிசாமி, தனபாடி, பழனிசாமி, என்னையாச்சு? நீங்க தான் பழனிசாமியா? ஆமாங்க. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? இந்த கேள்வி தங்களுக்கே வேடிக்கையாக இல்லை? இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்க ஒரு டீச்சரை எங்க நீங்க பாத்துருவீங்களோன்னு 4:30 மணிக்கு அடிக்க வேண்டிய பெல்ல இவர் 3:30 மணிக்கு அடிக்க முயற்சி பண்ணார். தனபாடி, ஏன் இப்படி செஞ்ச? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் நான் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்ல படிக்காத இந்த பரதேசிக்கு ஒரு டீச்சர் மனைவியா வரதுனால உனக்கு பொறாமையா? ஐயோ, என்ன பத்தி தப்பா நினைக்காத. எல்லாம் நட்புக்காக. நட்பு நட்பை நீ வாசப்படுத்தி விட்டாய். இல்லாவிட்டால் இந்த பிரச்சனை போலீஸ் விசாரணை அளவுக்கு வந்திருக்குமா? நான் சந்தோஷமாக இருப்பது. ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியலப்பா. வேண்டாம். ஆட போங்கயா. தண்டபாணி வேண்டாம், வேண்டாம் தண்டபாணி. நட்பு முறிந்து விட்டது, விலகி செல். ஐயா, எனக்கு அந்த பெண்ணை காட்டுங்க. வேண்டாம்ப்பா. என் சரித்த நாயை காட்டுங்க. வேண்டாம். வேண்டாம்ப்பா. தண்டபாணி, வேண்டாம். சரி, சிக்கெட் சிங்கடிங்கடா. இன்ஸ்பெக்டர், என்னுடைய சரித்திர நாயகை அழைத்து வாருங்கள். ஆமாம், அந்த தரித்திர நாயகை அழைத்து வாருங்கள். அவர் பியூருங்க, அவருக்கு அவ்வளவு விவரம். ஆமாங்க, இவர் ஹெட்மாஸ்டர், எல்லா விவரம் தெரியுங்க. நீங்க போய் கூப்பிட்டு வாங்க இன்ஸ்பெக்டர். முன்பு ஒரு காலத்துல எனக்கு நண்பராக இருந்தவரே, உங்களுடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் உனக்கா அது எனக்கான்னு. அந்த வந்தாச்சு அந்த காவிய தலைவி. அங்க பாரு. இன்ஸ்பெக்டர், அவர் வந்து விட்டாரா? அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்க. கொஞ்சம் தள்ளுங்க. இன்னைக்கு ஒரு முடிவோட நான் வந்திருக்கிறேன். தைரியம் இருந்தா வெளியே வாங்க, நான் பேசிக்கிறேன். உங்களை போட்டு கழிச்சிருக்கிறேன். உண்மையான ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கடா. வந்தீங்க உங்க தலை உடம்புல இருக்காது. வாங்க, தைரியமா வாயா. ஏன் பயப்படுற? வா, வீட்டை சுத்தி பாருமா. உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்குதோ அந்த வீட்டை எடுத்துக்கங்க. அவங்க காலி பண்ண மறுத்துட்டாங்கன்னா? மறுத்துட்டாவா? இது என்னது? அருவாளு. வெட்டினா என்ன வரும்? சத்தம் வரும். இல்ல, சீத்து ரத்தம் வரும். அது இந்த குண்டாவில பிடிச்சு மதுரை வீரன் கோயிலுக்கு காணிக்கையா செலுத்துவேன். நீ போய் சுத்தி பாருமா. ஆமா, உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்களா? பயப்படு வாங்கலாவா? அதை நீ கண்ணாலேயே பார்க்க போற. டேய், எவனாவது சிங்கிள் ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கடா. எடுக்காதீங்க, நான் போட்டுறேன். என்ன உன் காம்பவுண்டுக்குள்ள வந்து ரவு சொல்றியா? நீ ரவுடித்தனம் பண்றியா? படுவா கடிச்சு புடுவன் கடிச்சு. ரவுடித்தனம் பண்ணுங்கிற ஆசை இருக்கிறவன் அடுத்தவன் காம்பவுண்டுக்கு போய் ரவுடித்தனம் பண்ணு. எதுக்குடா நீ கத்துன? இல்ல, அந்த ஒரு வீட்டு வாடகையாவது நானே வாங்கிக்கிறேன். அந்த அறிவு இருக்கிறவன் சொந்த வீடு வச்சிருக்க கூடாது. எங்களை மாதிரி வாழை வீட்டுல குடி இருந்திருக்கணும்.
பழனிசாமி, என்ன அர்த்தத்தில் நீ இப்படி பேசுற? எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற? அந்த ஒரு வீட்டை நம்பித்தாரு நாமளே இருக்கிறோம். அடுத்த மாசம் புதுசா பேண்ட் சட்டையும் வேணும்னு கேட்டியா? யார் தைச்சு தருவான்? இவன் தைச்சு தருவானா இல்ல உங்க அப்பா தைச்சு தருவானா? இவனை கிழிஞ்ச துணியை தச்சு போட்டு தர்றான். என்னடா அது குண்டாவும் கையுமா 10 வீடு பிச்சை எடுத்தீங்கிற மாதிரி? இல்ல உங்களை பாத்துட்டு போலான்னு. நாங்க என்ன தாஜ்மஹாலா தஞ்சாவூரா பாக்குறதுக்கு? ச்சே, ரொம்ப நீசன்ஸா இருக்கப்பா. ஒரு 50 பைசா போட்டுடு. வர வர இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ட்ரபிள் தாங்க முடியல. இந்தா எடுத்துட்டு தொலை. இந்த பாரு, நான் சேவிங் பண்ண செட் எல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எடுத்து கழுவி ஜனவரமா வை. நாங்க 2 பேரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். அவர் இருக்காரா? அவரு என்ன எவரு? உடுமலைப்பேட்டையை தாண்டி 40 கிலோமீட்டர்ல ஒரு முருகன் கோவில் இருக்கே, அது என்ன ஊர்? பழனி. அந்த பழனியில என்ன இருக்கும்? சாமி. பழனியும் சாமியும் சேர்ந்தா பழனிசாமி. அவர்தான் எனக்கு வேணும். பழனிசாமிங்கிற அந்த பேரை என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? ஏன்னா நான் தான் அவரை கட்டிக்க போறவளாச்சே. ஆமா, அவர் எங்க போயிருக்கார்? டீ குடிக்க. எப்ப வருவார்? இப்ப வரும். அவர் வந்தா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவர் வந்ததும் நான் பின்னாடியே நைஸா வந்து பூச்சாண்டி கட்டி பிடிச்சுக்கிறேன். அவருக்கு ஒரே ஷாக்கா இருக்கும். வாட் a sunrise, you know? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணும் புரியாது. வரட்டா, நான் அங்க இருக்கிறேன். அதுக்குதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுகளுக்கு பொம்பளைய மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது. எவன வேணாலும் எனக்கு பிடிக்கும். இந்த கடன் சொல்ற நாய்களை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னப்பா அதெல்லாம் ஒரு வாழ்க்கை? என்ன உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு. யோ, அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ என்ன சொன்ன? அந்த தெல்லவேர் நாய் 2 பேரை டீ குடிக்க போயிருக்காங்கன்னு சொன்னேன். யாரா தெல்லவாரி? யாரா? ஏண்டா புறம்போக்கு? யாரா அந்த பொண்ணு? ஏதோ டீச்சர்னு சொல்லி. என்னையா சொல்ற? டீச்சர் ஐயா, என் வாழ்க்கையில் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறத தெரியுமா தெரியாதா? வந்தவளையும் திருப்பி அனுப்பிச்சிட்டியா? என் இதயத்தில் அட இதயம் நல்ல என்னன்னு வாழ்க்கையவே கெடுத்தவன அறுவாள் எடுத்து போடப்பா. வெட்டிடுமா? போடுதல தூக்குறது தொங்குறது நீதான். உங்களை தூக்கில் தொங்க விட மாட்டேன். நாம் வாழ வேண்டியவர்கள். உங்களை காண ஓடி வந்தேன். இதுதான் அமைப்புங்கிறது. நேரத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன். தேடி வந்து அமைது பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்பா. உன் அழகு முகத்தை காட்டு. வெட்கமாக இருக்கிறது. பரவாயில்லை, காட்டு. அத்தான், செத்தேன். நண்பா வந்து அதே பேய் வீடு வரைக்கும் வந்துருச்சு. பார்த்தீர்கள் அத்தான்? பழனிசாமி சாகும் போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுங்கடா. பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா. ஸ்கூலுக்கு தான் மூடிட்டு போறேன். நீ எதுக்கு வந்த? ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தா மறந்துட்டேன். என்ன? பழனிசாமி மேல ஆசைப்பட்டு அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அவரு என்னடானா என்ன பார்த்து பயந்து போய் கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாரு. என்ன உழைச்சிட்டாரு, அது வேற விஷயம். தண்ணி இருந்தனால, இல்லன்னா தவிடு பொடி ஆகிருப்பான். அப்படியே அவர் விருப்பப்பட்டு நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீ விட மாட்டியே. 7 ஜென்மத்துக்கு எனக்கு தான் அந்த குடுப்பின இல்லாம போச்சு. ஆனா பழனிசாமிக்கு பொருத்தமான ஒரு டீச்சரை பார்த்து வச்சிருக்கேன். என்னது? டீச்சரா? மூக்கு மூலியமா லட்சணமா இருப்பா. அப்ப காது வாயெல்லாம் கடன் வாங்கி தான் வைக்கணும். அதெல்லாம் இருக்குதியா? எங்க? வேலை கிடைக்காதனால கராத்தே ஸ்கூல்ல டீச்சரா இருக்குது. ஓ, கராத்தே ஸ்கூல் டீச்சர். அங்க போய் நான் சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஐ வில் மேரி யூ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா பழனிசாமிய கட்டிக்கிறியான்னு அர்த்தம். இது கூட தெரியாம தான் எங்களை இங்க பியூனா வச்சிருக்காங்களா? ஐ வில் மேரி யூ. கரெக்ட். சூப்பர். போறேன், கராத்தே ஸ்கூல பாக்குறேன், வெற்றியோட திரும்புறேன். All girls, I will marry you. You, I will marry you. 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 All I will marry you. All I will marry you. ஸ்கூல்ல பியூன் வேலை பார்க்க நேரம் போக மத்த நேரம் எல்லாம் உனக்கு டீச்சர் செலக்ஷன் பண்றதே எனக்கு வேலையா போச்சு. இன்னைக்கு ஸ்கூலுக்கே முழுக்கா லீவ் போட்டு உன் கூட வரேன்னா அதுக்கு காரணம் என்ன? அதுவும் உனக்காகத்தான். நீ அங்க வந்து பாரு, கலரு பிகரு பிகரு கலரு.
அரப்பன் தலையா சும்மா தான் இருக்கிறேன். இந்த சைக்கிள் கொஞ்சம் பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேன். பத்திரமா பாத்துக்க. பஞ்சமி அங்க பாரு, கலரு பிகரு எங்க ஏழை நொங்கு, உனக்கு எது பிடிக்காது எடுத்துப்பா. இந்த சின்ன வயசாச்சு இதுக்கெல்லாம் நான் தான் கிடைச்சாச்சு. இந்த ரோல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ தானே டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன. இது ஏதாவது ஒண்ணு செலக்ஷன் பண்ணிக்க, இல்லைன்னா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. அங்க ஒரு பச்சை புடவை போகுதா? அது அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்பா பூந்துருவோம். எங்க போய் பச்சை போட பொண்ணு காணோம். எங்கடா போச்சு? போலீஸ் கூட்டத்துக்குள்ள பூந்து நாங்க இல்லைங்க, அது வேற ஆளு இல்லைங்க. என்ன என்ன யாரா நீங்க? எங்கடா வந்தீங்க? டீச்சர் சொல்றதுல உங்களுக்கு என்னடா வேலை? யாரா நீங்க? நான் வந்து நாங்களும் டீச்சர் தானுங்க. டீச்சரா? டீச்சரா இங்க வா, வாங்க. சாருக்கு முதல்ல தள்ளுறேன். பார்த்தா டீச்சர் மாதிரி தெரியலையே. அது நாங்க ட்ரில் மாஸ்டருங்க. அது எப்படியா நம்புறது? நாங்க வேணா ஓடி காட்டுங்களா? ஓட 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 சொல்லி பார்க்கலாமா? பார்க்கலாம். எங்க ஓடி பார்க்கலாம்? பச்சை ஓடியா? பாத்துக்கோ, நல்லா பாத்துக்கோ. ஐயோ 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 பஞ்சாமி, ஐயோ பஞ்சாமி, என்ன எவனோ ஒருத்தர் அடிக்கிறதுக்கு பின்னால திப்புன்னு ஓடி வர்றான்ப்பா. நான் தான் யாரு? நீயா? அட பாவி, நான் தான் வரேன்னு சொன்னா பாதி வழியில இருந்தா சவகாசமா நடந்து வந்திருப்பல்ல. எதுக்கு நீ முதுகு மேல ஏற மாதிரி ஓடி வந்த? தனியா மாட்டிக்கிட்ட பெண்ட கழட்டிடுவானுங்களே அதான். கூட வரவனும் உன் கூட சேர்ந்து சிக்கணும். நல்ல எண்ணம்ப்பா. இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. இனிமே உன்ன நம்பி பிரயோஜனம் இல்ல. ஏன்? எவ்வளவுமே கிடைக்க மாட்டேங்கிறல. நானா இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா அந்த இடத்துக்கு போய் அந்த ஆபீஸ்ல ஒரு நல்ல டீச்சரா புடிச்சு காட்டு பாருங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கா? போ போ, அங்க பல்லு பகுடு போன கிழவிதான் வருவா. ரெண்டாம் தரமா வாக்குப்பட்டுக்கோ. உன்னோட தயவெல்லாம் புடிச்சு காட்டு பாரு. என்ன மீனையா? ஒண்ணு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு போ, 12 வருஷம் ஆகும். பிச்சு போடுவேன். ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு சோரி நாய் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா, அது நியாயமா? என்னது புதுசா லெட்டர்? ஓ, வாடகையை வாயில கேட்கறது கூச்சப்பட்டுட்டு தயவு செய்து வாடகையை கொடுத்து விடுங்கன்னு லெட்டர் எழுதிருக்கே நீ? இல்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம். அட கடவுளே கடவுளே, உனக்கு ஆனதே தப்பு. உன் பொண்ணுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா? பேசாம அதெல்லாம் விட்டுற, அந்த பையனாவது பொழைச்சு போகட்டும். நீங்க 2 பேரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணணும். எப்படி? இப்படி அட்லீஸ்ட் இந்த 100 ரூபீஸ்க்காக அதெல்லாம் ஒரு ஊரு, அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்ப. அந்த வரப்பட்டி கார்டுல வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா? முடிஞ்சா கல்யாணத்தை இங்க ஷிஃப்ட் பண்ணு. 3 நாளைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன். என்னடா அது பழம்? பூம்பழமா? இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது? வரும்போது ஒரு சாத்து கொடி 4-5 ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது? பிச்சைக்கார பசங்கடா நீங்க. சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன மஞ்சாரிசியா? ஆமா. கொண்டா போ. என்னது? ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன், இங்க வீசிருக்கேன்ல. நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள தலைமையில வந்து விழும், அவங்கள புடிச்சுக்க சொல்லு. ஏங்க, அவன் தான் உங்களை மதிக்க மாட்டேங்கிறானே, அப்புறம் என்ன பூ பணம் எதுக்கு வச்சு கொடுக்குறீங்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கலன்னா நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி, வாய் ஊமை, காது கேட்காதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி போடுவாயா? அவ்வளவு மோசமான ஆளோ? தம்பி பழனிசாமி, என் பொண்ணு கல்யாணம், பத்திரிக்கையோட 100 ரூபாயை கொடுத்தேன். அடகதான் தர்றது இல்ல. கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டேன், பணத்தோட உள்ள போயிட்டான். அப்படியா? தப்புதான். பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன். வந்து பொண்ணு வீட்டுக்காரன் வந்து கூட மாட வேலை செய்யறேன். ரொம்ப நன்றி தம்பி. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. 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 உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டர். சிவகோத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், அர்ச்சனை ஆரம்பிக்கலாமே. ஏன் லோட புலம்பிட்டு இருக்க? அது உனக்கு தெரியாது. சரி, தெரியாமலே இருக்கட்டும். கொஞ்சம் கல்யாண வீட்டுல அந்த பொண்ணு பாத்துட்டியா? அந்த பொண்ணு பேரு? ஐயோ, பேர் தெரியாத? அவங்க அப்பா பேர், ஊர் பேர் தெரியுமே. அதான் மாரிமுத்து கவுண்டர் புலம்பிட்டு இருக்கிறிய. அவங்க அப்பா கிடக்குறான் கொட்டமுத்து. அந்த ஊரை சொல்லு, அந்த பொண்ணை மடக்கி காட்டுவா. இந்த பார், அந்த ஊர்ல எத்தனை கொம்பு முடிச்சவங்க வந்தாலும் சரி, இந்த விஷயத்துல நான் கில்லாடி இந்த பொண்ணை நான் மடக்கி காட்டுறேன். ஐயோ, நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன். பைக்காமே கடை கொடுக்காம ஓடுறா டே. என்னுடைய 1400 ரூபாய் கடனை கொடுக்காம நீங்க எந்த ஊருக்கு போனாலும் விட மாட்டேன். பஸ் நிறுத்தாத.
1400 ரூபாய் கொடுக்காம ஓடுறிய இருகூரு பள்ளபாளைய பாப்பமேடு பிரிவுல வந்த உன்னை தீத்துருவேன்டா. என்ன இருகூரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க மூலியமா அந்த பொண்ணை பார்க்கலாம்ல? இந்த பாரு, இந்த இருகூரு பள்ளபாளையம் பாப்பம்பட்டி இந்த 3 ஊருக்கு நீ மட்டும் இல்ல, வேற எவங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேன். பொண்ணு வேணா நீயே போய் பாத்துக்க. பொண்ணு பாத்துக்க. நான் ஒரு சரியான அவசரம் கொடுக்கப்பா. என்ன எதுன்னு விசாரிக்காம அந்த பொண்ணோட அப்பனை போட்டு 4 அப்பா பீட்டேன். இந்த பாரு, தெரியாம அந்த பொண்ணோட அவங்க அப்பனை அப்புனதை விட தெரிஞ்சே நீ அந்த குஞ்சு கவுடன் 4 அப்பா அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, நடந்து போச்சு. நீ இருவருக்கு இங்க வந்து குஞ்சு கவுண்டரை பார்த்து அந்த பொண்ணோட அப்பனுக்கு எனக்கு சமாதானம் பண்ணி வையேன். எது? இருகூருக்கு வந்து அதுவும் அந்த குஞ்சு கவுண்டனை பார்த்து சமாதானப்படுத்தி இருகூருக்கு நான் வர்றதை பத்தியோ போறதை பத்தியோ எனக்கு கூட பழனிசாமி. சின்ன வயசுல இருகூர் தெளிவுல நான் ஓடாத ஓட்டமா ஆடாத ஆட்டமா. எனக்கு என்னமா அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கலப்பா. என்னையா அந்த பொண்ணு மூஞ்சி அதை விட 1000 பொண்ணை தூக்கி போடுற. காப்பு காப்புன்னு பிடிச்சுக்கா. இல்ல தண்டபாணி, என்னமோ தெரியல, அந்த பொண்ணு எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தக்காளி விட மாட்டான் போட்டிருக்க. என்ன ஆனாலும் சரி, வாழ்க்கையில அந்த ஆமா என்ன இருவருக்கு வரதுன்னு உனக்கு அவ்வளவு பெரிய யோசனை? எங்காச்சும் கடங்கடை வாங்கிட்டு ஓடி பிள்ளைகிட்ட செருப்படி வாங்கிருப்பேன். யார் அந்த குஞ்சு கவுண்டன் சொன்னானா? இது ஒருத்தர் சொல்லணுமாக்கு. ஒருத்தன் ஒரு ஊருக்கு வரதுக்கு யோசிக்கிறான்னா இந்த 2 காரணத்துல ஏதாச்சும் ஒரு காரணமா தான் இருக்கணும். அப்படியா? 3வது காரணம் நான் ஒண்ணு சொல்றேன், நீ கேக்குறியா? சொல்லு. நீ மட்டும் போயிட்டு வா. யோ யோ, பெரியவர்களே, தாய்மார்களே, நாளை முதல் நம்மூர் மாரியாத்தா கோயில் மைதானத்தில் கொங்கு நாட்டு தங்கம் சைக்கிள் சிங்கம் சைக்கிள் ஓட்ட இருக்கிறார். 3 நாட்கள் 72 மணி நேரம் இடைவிடாமல் சைக்கிள் ஓட்ட போகிறார். அனைவரும் வந்து கண்டுகளியுங்கள். தினசரி இரவு சேலம் அன்னக்கிரியின் ஜில்ஜில் ரெக்கார்ட் நேர் நடைபெறும். காண தவறாதீர்கள். அனைவரும் வாருங்கள், காண தவறாதீர்கள். அண்ணன் மீசை மணி அவர்கள் பேசுவார்கள். வணக்கம். அன்பார்ந்த ஆண்களே, ஆருயிர் பெண்களே, இருகூர் நகரிலே வாழும் இன்பபுரி மக்களே, சொந்த வீடு வைத்திருப்போரே, அது இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்போரே, எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். கொட்டும் மழையானாலும் சரி, கொடும் புயலானாலும் சரி, துடிக்கும் ரத்தமானாலும் சரி, கடிக்கும் நாயானாலும் சரி, இடிக்கும் இடியானாலும் சரி, எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, சைடிலே எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, நான் பேச்சை நிறுத்த போவதில்லை. இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள். ஓட்டியா? இந்த மோதி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க. நான் கூப்பிடுறேன். என்ன பழனிசாமி, நல்ல சாதித்தனத்துல பிறந்துட்டு இப்படி நடு ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டுறியா? இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாதுடா. உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமையாவது இருங்க. நான் உனக்கு உபத்திரம் பண்றேனா? குடி, சாப்பிடாதீங்க. பழனிசாமி மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொன்னா. சரி, போனா போகுது, ரிக்கார்ட் டான்ஸ்க்கு ஆள் கிடைக்கலன்னு நான் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கூட்டி வந்திருக்கேன். இங்க அவனை பார்த்த உடனே இந்த காதல் பண்றது, கையை இப்படி நீட்டுறது, இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா சில்லு தட்டி விட்டுருவேன். முதல்ல என்ன உள்ள விடு, அப்புறம் பாரு. என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பேசாம நிக்கிறேன்? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நான் அனுசரிச்சுக்கிறேன். ஆரம்பத்துல அப்படித்தான் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? அப்படி போய் ஆடு. என்ன நாதா நாதான்னு பெரிய மகாராணி நினைப்பா? என் கண்டிஷன் நீ மீறா? என்ன நீ? நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 3 நாளா என்ன சும்மா சும்மா மிரட்டிட்டே இருக்கிறேன். என்னுடைய ஆசைகளுக்கு யாராலும் அணை போட முடியாது. இப்படி அணை போட்டா இருக்கிற அணையும் உடைஞ்சு போயிடு. நீ ரொம்ப பேசுற, சில்ல மூக்கு உடைச்சு விட்டுருவேன். பாரு, நீ இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆசைகள் நிறைவேற போறது இல்ல. நான் நினைச்சேன்னா உன்னை இப்பவே இந்த ஊரை விட்டு ஓட வைப்பேன், தெரியுமா? அடி போடி புளியாங்கொட்டை. நீ என்ன கொப்பரே வந்தாலும் என்ன துரத்த முடியாது. பாக்குறியா? 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 மீசி வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். வாயா. டா கொஞ்சம் கவுண்டரா. கூப்பிடுறா. டால வேற யாரும் இல்ல. உங்கட்ட 1400 ரூபாய் கடன் வாங்கிட்டு துண்டக்கான ஊரை விட்டு ஓடல. அதுதான் இது. பாரு. அந்த 1400 ரூபாய் நீ கொடுத்துட்டு வந்து நான் ஊருக்கு போறேன். ஏன் குடுக்குற? ஐயோ, காதுக்குள்ள கோழி பூந்துருச்சு. 11 மணிக்கு ஒரு மனுஷன் தூங்குவானா? அப்படின்னா 7 மணிக்கு எந்திரிக்கணும் தான் மனுஷனா? உனக்கு தான் தெரியுமில்ல, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் படுத்தா நீங்க கிழமை காலையில தான் எந்திரிப்பேன்னு. இந்த லெட்டரை படிச்சு சொல்லுங்க. அடச்சே, நான் என்ன ஸ்கூலுக்கு பியணும், உனக்கு பியவாயா? லெட்டர் படிக்கணும், பேப்பர் படிச்சு சொல்லணும். ஒரு 4வது வரைக்கும் படிச்சுட்டா என்னையா கழுத்து அறுக்கிறீங்க ஐயா? லெட்டர் படிச்சதுக்கு அப்புறம் டிவிக்கு போலாமா? தப்பு தப்பா தான் படிப்பேன், பரவாயில்லையா? என்ன சரியா படிங்க. என்னப்பா அது போட்டோ? உங்களுக்கு இதுவரை என் ஞாபகம் இருக்குமானால் உங்களுடைய முடிவு அறிய அவருடன் இருக்கு. பாரு, நீ என்னென்னமோ பண்ணி பாக்குற, அந்த அம்சம் வேணும் உனக்கு சிக்க மாட்டேங்கிறா. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு அலையாத. பேசாம இந்த பொண்ணையே கட்டிக்க.
லாரிக்காரனை நம்பி வந்தோம். அவனையும் 4 நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஊருட்டு எப்படி போறது என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. என்னது பணம்? 1400 ரூபாய் இருக்குதுங்க. நீயா? ஆமாங்க, உங்க இறுதி கடனை முடிச்சிட்டு போலான்னு வந்தனுங்க. இறுதி கடனா? கடைசியா குடுக்கறது பேரு அதானுங்க. ஓ அப்படி சொல்றியா நீ? நான் கொஞ்சம் உட்காரலாங்களா? உட்காரு கடனை தான் திருப்பி கொடுத்துட்டிய. எத்தனை வருஷமாச்சு? ஆமா இந்த ஊருக்கு எப்படி வந்த நீ? நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே தானுங்க நானும் வந்தேன். லாரி இல்லையா? ஆமாங்க, லாரியில் நீங்க பின்னால் ஏறி வந்தீங்க, நான் முன்னால் ஏறி வந்தனுங்க. கிளீனர் கூட? இல்லீங்க, நான் டிரைவரோட வந்தனுங்க. நீங்க புலம்பிட்டு இருந்ததை நான் கேட்டனுங்க. புலம்பிட்டா? இங்க மூஞ்சி கேட்டு? இல்லீங்க, எனக்கு அந்த அருகதை இல்லீங்க. நீங்க அம்சவேணியை பார்க்க வந்தீங்க. ஆமா. நான் பழனிசாமியை பார்க்க வந்தனுங்க. ஆமா, அப்படி மாட்டிட்டு தான் போறதுக்கு வழி இல்ல, கடை திறக்கிறதுக்கு வழி இல்ல. இப்போ நான் வழி கண்டுபிடிச்சிட்டுங்க. அப்ப என் கடையை திறக்கலாமா? ஆமாங்க, பாருங்க அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு 4 பேர் நிப்பானுங்க. ஆமா இருக்கிறானுங்க. அவனு கிட்ட தப்பிச்சு போறதுக்கு வழி கேட்டீங்கன்னா அவனுங்களே உங்களை கொண்டு போய் சேர்த்துருவானுங்க. என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? பெரியவர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு குஞ்சு கவுண்டர் சட்னி தான். எல்லாத்துக்கும் வணக்கம். அன்னைக்கு தான் இது எங்களோட முதலிரவு மேற்படி சமாச்சாரம். ஏன்னா சைக்கிள் எடுத்து லோன்னு அலைஞ்சீங்க? அந்த கதையெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, நாங்களே வயசு குழந்தை ஆசை வந்து ஒண்ணு சேரலாம் நினைச்சாலும் கூட நீங்க 2 பேரையும் சேர விடக்கூடாது. சேர விட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. எவ்வளவு திரிகால வில்லனா இருப்பேன். நொங்கு தினமும் போயிருவா, நோண்டி தினமும் மாட்டிக்குவா. அப்படித்தானே? இன்னைக்கு லட்சியம்பீங்க, நாளைக்கு மூடுவாரு, போட்டு தக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்புறம் இந்த குஞ்சு கவுண்டனுடைய நிலைமை என்ன? அது வந்து அம்சவேணிதான் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துக்கிறது இல்லன்னு இந்த ஊர் கோயில கற்பூரம் தானே சத்தியம் பண்ணிருக்கு. அப்புறம் ஏதாச்சும் நடந்ததுன்னா எனக்கு ஒண்ணு இல்லைங்க, உங்க ஊர் பிள்ளைக்கு தான் ஆபத்து. உனக்காக இல்லனாலும் எங்க ஊர் பிள்ளைக்காகவாவது நான் சத்தியம் பண்ற வைடா கற்பூரத்தை. கற்பூரத்தை திருடிட்டு வந்துட்டியா? ஐயோ இல்லைங்க, வீட்டுல இருந்து கொண்டு வந்துருங்க. இங்க பாருங்க, பொடியெல்லாம் கூட ஒட்டிட்டு இருக்கு. அதுல நான் புரியா பேசுறீங்க. இதுக்கு தான் தட்டு காசு போட சொன்னேன். கோயில்லயே பூசாரி அழுகிறாரு பாரு. ஐயோ ஐயோ, யாருக்காட்ட சத்தியம் பண்ணீங்க? ஏன் ஏனா இந்த கோயில் சத்தியம் பண்ண என்ன தெரியுமா? என்ன மீறி போன பிள்ளைங்க ஏதாச்சும் ஆக? கை கொடு. யாரோ உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்தி இந்த ஊர் கோயில் சத்தியம் பண்ண வச்சுட்டாங்கடா. இப்படி விவரம் தெரியாத ஆளுங்களா இருக்கீங்கடா. இந்த ஊர் சாமியார் செஞ்ச சத்தியத்தை காப்பாத்தலீனா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து கை கால் விளக்காம செத்து போயிடுறா. டேய் பெரியோர்களே, தாய்மார்களே, அன்னைக்கு நான் வெச்ச குறி கூட தப்பு. அப்படி நடந்திருந்தா இவன் அடிபட்டு தான் செத்துருப்பான். ஆனா இப்போ வாட் ஆ லக்கி சான்ஸ், ரத்த ரத்தமா கக்கி சாக போறான். அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? இன்னார் இப்படித்தான் சாகணும்னு எழுதி இருந்தா சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுவோம். லாரிக்காரன் நம்மள இந்த முக்குல வந்து உட்கார சொல்லி இருக்கிறான். முக்குல உட்கார்ற ஆளா நானு? தலை எழுத்து நம்மளுக்கு வர்ற மையா ஆள் என்ன சாகலையா மாட்டா. 100 ரூபாய் கொடுத்து தரக்குறாங்க. சத்த பிறகு 200 ரூபாய் தர்றாங்க. 200 ரூபாய் கொடுத்தத தப்புட்டு எடுப்பட்டேன். எப்பா எந்த ஊர் நீங்க எல்லாம்? வட்டகபாளையங்க. படுகுபாளையமா? ஆமாங்க. ஒன்னா அடி அடிக்க தெரியுமா? தர்றேங்க. எங்க அடிங்க பாக்கலாம். அடிங்க. ஏய், அவன் சொன்னதுக்காக நிறுத்திட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் ஆட்டமே நிக்க போகுது. இனி உயிரோட இருக்க போறது கவுண்டிங் செகண்ட்ஸ். யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். எப்படி சொல்ற? கோவில்ல சத்தியம் பண்ணி கொடுத்தது மறந்துட்டியார் ராஜா? உனக்கு எப்படி தெரியும்? பழனிசாமியும் அம்சவேணியும் சத்தியத்தை மீறி ஒன்னா சேர்ந்தாங்கன்னா உன் வாயிலிருந்தும் மூக்கில் இருந்து ரத்தமா கக்கி கக்கி சாவேன்னு பூசாரி சொன்னதை மறந்துட்டியா? உனக்கு எப்படி தெரிஞ்சது? இது எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கிறேன்.
அவங்க 2 பேருக்கும் பால்ல ஜரிதாவை கலந்து கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் இன்பலோகத்துக்கு போக போறாங்க. நீ யமலோகத்துக்கு கோயிங். ஐ ஆம் சொர்க்கலோகத்துக்கு கோயிங். பால்ல கலந்தாச்சா? கொடுத்தாச்சு. கோ. காளைக்கடன் முடிகிறதே ஒரு வேலை. கரடி நான் பொழைப்பனாப்பா. கண்டவானே என்ன மாட்ட வச்சியல்ல, இப்ப பார் நீ எப்படி மாட்டிக்கிறேன்னு. நானும் 2 நாளா தேடுறேன். குஞ்சு கவுண்டர் டெட் பாடியே கண்ணுக்கு தெரியலையே. நாய்கிரி கடிச்சு எடுத்துட்டு ஓடிடுச்சா? பிண வாடையே எங்கும் அடிக்கவில்லையே. அந்த 1400 ரூபாய் பணமும் கிடைச்சு, பெட்டிக்கடை சாவியும் கிடைச்சு கடையை திறந்துட்டேன்னா, பெரியோர்களே தாய்மார்களே, வெற்றி எந்தன் கையில, வெள்ளி பணம் பையில, வேடிக்கை தேவையில்லை. என்ன 2 கரடி சுத்துது? ஓ, அந்த 2ல 1 குஞ்சு கவுண்டரா? இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை. நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம். சாகும்போது சிரிப்பா? ஆனந்த சிரிப்பு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். கீழே பாத்தியா? 100 ரூபீஸ் பணம். ஐயோ, இந்த கரடிய ஒரு சுத்துனீன்னா 100 ரூபாய் கத்தும். எது? ஒரு சுத்துக்கு 100 ரூபாயா? கரடி முட்டுமா? முட்டாது, வா சீக்கிரமா வா. குடு, இந்தா. நான் சுத்துறது நான் பொறிக்கிறேன். நீ நிறைய சுத்தி பெரிய கோடீஸ்வரன் ஆகி சூப்பர் மார்க்கெட் வை. கக்க நோட் போட்டா கக்க, நல்ல கக்க. அப்பா, பேரன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே, ஒருத்தனுடைய சாவு கரடி கையால தான் சாகணும்னா அதை மாத்த யாரால முடியும்? நோட்டா கக்கு, 500 ரூபாய் நோட்டா கக்கு. நல்லா கக்கு, பணமே கக்க மாட்டேங்கிற கக்கு. கள்ள நோட்டை கக்கிறாத, நான் போலீஸ்ல மாட்டிக்குவேன். ஐயோ, கரடி செத்து போச்சா? பணம் தான் கக்கல. இருக்கிற காசு பஸ்ஸுக்காக பொறுக்கிட்டு போயிருவோம். ஐயோ, நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். செவரேறி தாண்டி குதிச்சாலும் சரி, கேட்டேறி தாண்டி குதிச்சாலும் சரி, எங்க போனாலும் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். உன்னை பிடிக்காம இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பேடி இல்லடா. எங்க சொல்லு. உன்னை நான் கண்டிப்பா பிடிக்காம விட மாட்டேன். ஓ, டிராமா ரிஹர்சல். கேட்டேறி குதிச்சு பாவீங்களா? எனக்கு ஏத்த மாதிரியே பேசுறீங்களே. சொல்றாங்க, அவசரப்படாதீங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். யார தேடி ஓடிட்டு இருக்கீங்க? ஒரு பயங்கரமான கைதிய. கைதியா? அவன் பேரு குரங்கு கண்ணாயிரம். குரங்கு கண்ணாயிரமா? அவன் என்ன பண்ணா? எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தான். அது இல்லையா, அவன் ஒரு வித்தியாசமான திருடன். பெரிய பெரிய பங்களாக்குள்ள குரங்கு விட்டு அது திருடிட்டு வர்றதை இவன் வித்து பழச்சிக்கிட்டு இருக்கான். உண்மையிலேயே அவன் பெரிய கில்லேடுதான் ஐயா. அவன் குரங்க வச்சு வித்ததான் காட்டுறான். இவன் குரங்க வச்சு திருடுறான். ஆனா அந்த குரங்குக்கு திருட்டு கத்து கொடுக்க அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும். அவன் கில்லாடியா இருந்ததுனாலதான் எங்களை எல்லாம் டபாச்சிட்டு போயிட்டான். அவன் எப்படி இருப்பான்? அமாவாசைக்கு பிறந்த மாதிரி இருப்பான். ஏய், நீ என்ன பௌர்ணமியில போறதியா? மூஞ்சிய பாரு, தகரடப்பா மாதிரி. அவனை பத்தி பேசு, அவன் மூஞ்சி பத்தி பேச. அவன் இல்லாம நாங்க ஸ்டேஷனுக்கு போனோம், இன்ஸ்பெக்டர் எங்களை பேட்டி எடுத்துருவாரு. ஒரு ஐடியா என்ன?
3 பேர் சேர்ந்து போனா அவனை பிடிக்க முடியாது. தனித்தனியா போவோம். நீ இந்த பக்கமா போ. எஸ். மாலமா? ஆமா. நீ இந்த பக்கமா போ. நான் இந்த பக்கமா போறேன். டேய், 1 வருஷம் ஆனாலும் அவரை நீங்க பிடிக்க முடியாதுடா. டோ 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 டோ. சொல்லு, நீ சொல்லு, நீயே சொல்லு. என்ன? அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி மாஸ்டர் ஒண்ணும் அவ்வளவு நல்லவர் இல்ல. அவரை பத்தி நீங்க எதுவும் பேச வேண்டாம். எங்களை பத்தி ஏதாவது பேசிருந்தா நாங்க சும்மா இருந்திருப்போம். உங்களை பத்தி பேசினத எங்களால சொல்லாம இருக்க முடியல. என்ன பத்தியா? என்ன பேசினாரு? அத்தை, இந்த வயசுலயும் நீங்க ரொம்ப செக்ஸியா இருக்கீங்களா? வாலிப பசங்க இப்ப உங்களை பார்த்தாலும் அவங்களுக்கு கிக்கு வருமா? உங்க ஃப்ரெண்ட் பேக் அது போதும் போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. பாண்டோ, அம்மா, அந்த மாஸ்டரை என் ரூமுக்கு வர சொல்லு. கூப்பிட்டீங்களாமா? எதுக்கு? சம்பந்தம் பேச. பசங்க கிட்ட என்ன பத்தி என்ன சொன்னீங்க? உங்களை பூரா பிசாசு நினைச்சுக்கிட்டு இருந்த பசங்க கிட்ட நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு எடுத்து சொன்னேன். அது தப்பு. அவங்க அப்பா அம்மா இறந்த உடனே நீங்க பாட்டுக்கு அவங்களை விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா அவங்க நிலைமை என்ன இருக்குங்க? அவங்க அனாதை ஆயிருப்பாங்க. அதை நான் எடுத்து சொன்னேன். அது தப்பு. அனாதை ஆக வேண்டிய அவங்களுக்கு அத்தைங்கிற உறவோட ஆத்திரத்திலே ஒரு பாசத்தை காட்டினீங்களே, அதை நான் எடுத்து சொன்னேங்க. அது தப்புங்களாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு ஆம்பளை எல்லாம் வந்திருப்பாங்க. இவங்களுக்காகத்தான் நீங்க அதையெல்லாம் தியாகம் செஞ்சீங்க. அத உங்களுக்கு புரியலைங்க. நான் தான் புரிய வச்சேன். அது தப்புங்களாங்க. தலையில ஐஸ் கட்டி வச்சுட்டாண்டி. ஐஸ் கட்டி இல்ல, பாரே தூக்கி வச்சுட்டான். சின்ன வயசுல நீங்க எப்படி இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வயசுலயும் ரொம்ப இளமையா தாறுமாறா இருக்கீங்க. உண்மைதாங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டாலும் பரவாயில்ல, உங்களோட இளமை என்னால விமர்சனம் பண்ணாம இருக்க முடியாது. You are looking very young, very sweet, not very beautiful. எப்பா, நான் பேசுறது ஏதாவது உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா தேவராஜ் போடா வெளியே சொல்லுங்க. நான் அப்படியே போயிடுறேன். மிஸ்டர் தேவராஜ், இவங்கிட்ட போட்டி போடுறதை விட இவனுக்கு சோப் போடுறதா நமக்கு நல்லது. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. என்ன அப்படியே நீங்க மெய் மறக்க வச்சிட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். நீங்க ஒரு நாளைக்கு உங்க மனைவி குழந்தைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரணும். நான் என் கையால உங்க குடும்பத்துக்கு விருந்து கொடுக்கணும். எனக்கு என்ன கல்யாணம் ஆகலைங்க. நிஜமாவா? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஏன்? செவ்வாதோஷம். இனிமே நீங்க என்ன புகழ்ந்து பேசணும்னு நினைச்சா, என் அழக வர்ணிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அத நீங்க எங்கிட்டயே சொல்லலாம். வேற யார்ட்டையும் சொல்லாதீங்க. நானும் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அது நீங்க வந்த அன்னைக்கே நான் நோட் பண்ணேன். என்னங்க? உங்க மீசையும் தாடியும் தான் நரைச்சிருக்கே தவிர நீங்களும் இளமையாத்தான் இருக்கீங்க. என்னது தலைமுடி வெள்ளையா இருக்கு, உடம்புல இருக்கிற முடி கருப்பா இருக்கு. இவன் ஒரு வித்தியாசமான கிழவனா இருப்பான் போல் இருக்க. மாஸ்டர் சார், இவனுக்கு கொடுக்குற 3000 ரூபாய் சம்பளம் தாடி ஒட்டி எடுக்கிறதுக்கே சரியா போயிருப்பா. அட பாவி, கிழவனா வேஷம் போட்டிருக்கா. எதுக்கு? மாஸ்டர், நம்ம மாட்டிக்கினா 1 வருஷம், இவன் மாட்டிக்கினான்னா 5 வருஷம். மாமா, நீ நம்ம கையில சமயம் மாட்டிக்கணுமா? வா. மாஸ்டர்
எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க உங்களை பத்தி அத்தை கிட்ட தப்பா சொல்லிட்டோம். ப்ளீஸ். எதுக்கு ப்ளீஸ் பெரிய பெரிய வார்த்தைகளா சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் குழந்தைங்க மாதிரி. உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? அச்சுச்சோ, உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாருமா? அச்சுச்சோ அச்சுச்சோ. மாஸ்டர் மன்னிச்சு போதும். சரி, நீங்க ரெண்டு பேரும் பெரிய இடத்து பொண்ணுங்க இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு பரந்த மனசு. போலீஸ், நீங்க இப்ப உள்ள வந்தீங்க? நீ கிழவனா வந்து குமரனா மாறி மறுபடியும் கிழவனா மாறி வெளியில போய் அந்த பொண்ணுகளை தடவி கேப்பாத்தனம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து குமரனா மாறினியே, இதையெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். என்ன கைது பண்ணுங்க சார். பயப்படாத, நீ கதவு வழியா வந்த, நான் ஜன்னல் வழியா வந்தேன். இதுவும் வேஷம்தான். இந்த உன் கண்ணாடி. நான் போலீஸ் இல்ல. போய வழியா வா, ரெண்டு பேரும் போவோம். எதுக்கு? நீ என்ன மாதிரி திருடன் தானே? நான் திருடன் இல்லையா? பின்ன குருடனா? எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக நான் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். திருடன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போச்சா? எங்களுக்கு மான மாறியாத்தா, கூடு சூழாயுதம், வெக்க வேலாயுதம் எல்லாமே இருக்கியா? நாங்களும் ஒண்ணு வேணும்னு திருடல, எங்க கஷ்டத்துக்காக தான் திருடுறோம். நீ உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக வேஷம் போட்டேங்கிறதுக்காக உன்னை என்ன வெள்ளி கம்பி ஜெயிலே போட போறாங்க. ரெண்டு பேருக்கு ஒரே இரும்பு கம்பி ஜெயில் தான், ஒரே தட்டு தான், ஒரே கழிவு உண்டை தான், ஒரே கள்ள உண்டை தான். இங்க பார், நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்ன வெளியில போலீஸ் தேடிட்டு இருக்கு. நான் தலைமறைவா இருக்கணும்னா இந்த இடம் தான் சரியான இடம். யாருக்கு நான் காட்டி கொடுக்காம இருக்கணும்னா என்னையும் நீ யாருக்கும் காட்டி கொடுக்காம இரு. என்னது? கோழி. அது ஒரு 4 பீஸ் எடுத்து வை. அந்த உருண்டையா இருக்கே அது என்னது? முட்டையா? அது அப்படியே எடுத்து வை. இது என்னது? கிட்னி. யாருது? வாழ்த்தவங்க. வாழ்த்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய கிட்னியா? அது அப்படியே வை, நான் டேஸ்ட் பண்ணும். அந்த வெள்ளையா இருக்கே அது என்னது? ஏங்க, சோத்த நீங்க பார்த்ததே இல்ல. அத நீயே சாப்பிடு. அந்த கிரீன் எல்லோமா பிசைஞ்சு வச்சிருக்கியே அது என்னது? சாப்பிடியா? சொல்லியா? சொன்னா நீ எல்லாம் தேஞ்சு போயிடுவியா? ஐயா, என் ஜிப்பா போட்டுக்கிட்டு என் கண்ணாடி போட்டுக்கிட்டு உனக்கு என்ன பெரிய லொள்ளு? என்னையா கண்ணாடி? நான் உனக்கு வாங்கிருப்பியா பிசாத்து கண்ணாடி? என்னையா ஜிப்பா இது? அளவெடுத்த தைச்ச? நான் மானசையா, நான் போறேன்யா, நான் போறேன். ஒன்ன மாதிரி நான் ஒண்ணு போச்சு இல்லை இப்ப நேரத்துல. எனக்கு என்ன வேணாலும் பாட்டிமா கொடுப்பாங்க. பாட்டிமா, பாட்டிமா. என்ன சிஸ்டர்? சிஸ்டர்? சிஸ்டர்னா எங்க ஊர்ல தம்பின்னு அர்த்தம். எனக்கு கொஞ்சம் சாப்பிட விடுறியா? சாப்பிடு. என்ன பிரியாணி பிடிக்குது? புளிசாதையா அது? அட பாவீங்களா, புளியஞ்சாத்துல முட்டையை வச்சு பிரியாணின்னு போய் சொல்றியா? இதுலயும் போர்ச்சரியா? எங்க உள்ளன்? உள்ளன் சொட்டு நாளைக்கு வாங்கி தரமா? என்னது உள்ளன் சொட்டுறா? பறக்கிற உள்ளன்னியா? அதுக்கு பேர் உள்ளாயா? அது எந்த உள்ளானோ குண்டானோ அதை போய் புகை போட்டு புடிச்சிட்டு வா. அதை தின்னாதான் எனக்கு தூக்கம் வரும். நான் எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக வேஷம் போட வந்தேன். இப்படி சனிய மாதிரி சைக்கிள் கேப்ல உள்ள புந்து ரகலை பண்றிய? சரி வேணா விட்டுரு, நான் மானச இப்படியே போறேன். உள்ள எனக்கு பாட்டிமா புடிச்சு தருவாங்க. பாட்டிமா. சரியா சரியா, நான் போய் உள்ளால புடிச்சு வரேன். அது வரை சாப்பிடாம இருந்தது. சாப்பிடாம இருக்கிறதா? உள்ளன் டுமாரோ டுடே புடியன் பிரியாணி சாப்பிட போடு. ஒட்டுதாடி என்னையா துணிமணி எல்லாம் எடுத்து பேக்கப் பண்ணிட்டு இருக்க? நான் வேலையை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது? வேலையை விட்டு போக போறியா? எதுக்கு? உனக்கு தெரியும் இல்லையா, நமக்கு அந்த கிழக்கு ஒத்து வராது. அந்த கிழட்டு மூஞ்சிக்கு உனக்கு ஒத்து வரலன்னா என்ன அம்மா விட்டு நீ போறதா? யார் யாரு? நான் டாட்டா, நீ பிர்லா. அட போயா, நான் ஒரு மொல்ல மாதிரினா நீ ஒரு முடிச்ச வைக்க. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்ட? நீ எனக்கு மாவளா இல்ல மச்சானா? மானம் கட்டவனே. அங்கே கொஞ்சம் விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? ஏன் இதெல்லாம் கேட்கலையா? இந்த வசனம் உனக்கு தெரியுமா? இந்த படத்தை ஜெர்மன்ல போய் நீ என்ன தனியாவா பாத்துட்டு வந்த? நான் மூர்கோட்டையில் நீ மேட்னி ஷோ பாத்திருப்பேன், நான் ஈவினிங் ஷோ பாத்திருப்பேன். என்னையா சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய முடிவு எடுக்கிற? சின்ன தீக்கிரியா, உன்னை கழட்டி விட்டாச்சு எனக்கு நிம்மதி. ஐயோ, இந்த காலத்துல இவ்வளவு பெரிய பங்களா, போக வர காரு, கூட்டுடுற ஓடி வர வேலையாட்கள். அங்கே பார், செக்கச்சேவேலின பூக்கள், பச்சை பசேலின புல்கள், திறந்து விட்ட ஜன்னல்கள். இதெல்லாம் வெளியே போன கிடைக்குமா? என்ன முடியா? எனக்கு எப்பவுமே அச்சடிச்ச சோறு, அவன்ஸ் கிளாஸ்ல மோரு. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், எனக்கு ரெடியா இருக்கு. ஆனா நீ வெளியில போனா
இந்த ரவுண்டா இருக்குமே 50 பைசா, அத பாக்குறதுக்கே வாரக்கணக்கில் ஆகும் மகனே. சிங்கி அடிப்பு மகனே, சிங்கி அடிப்ப. கொஞ்ச நாளைக்கு நிரந்தரமா இங்கே இருந்துரு. சரி சரி ஏன் இஷ்டம், நான் வெளியே போறேன். நேத்துக்கு தானே உங்க அம்மாவை பத்தி சொன்னேன், அதுக்குள்ள மறந்துட்டியா? அட என்ன முடியா, உன்னை பெத்து வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்குன பெத்த தாய ஆஸ்பத்திரியில அம்போடு விட்டுட்டு போறேன்னு சொல்றியே, அந்த தாயை யாரைய காப்பாத்து? இந்த பிக்காரி பிசின் வேலையில எங்க கிட்ட வேண்டாம். எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும். என்னப்பா பெத்த தாய் சென்டிமெண்ட்டுக்கே மடங்க மாட்டேங்கிற? சரி தங்கச்சி சென்டிமெண்ட் வச்சு மடங்கலாம்னா தங்கச்சி வேற இல்ல. சரிப்பா ஒரு 1000 ரூபாய் பணம் கொடு. சரிங்க, ஊருக்கு போயிடறப்பா. ஓ அம்புக்கே வரல. இத்தனை நாளா நம்மளை காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா தப்பு இல்ல. நாளை பண்ணி இங்க வரக்கூடாது. சத்தியமா இனிமே உன் கண்ணை நிக்க மாட்டேன், இந்த ஊர் பக்கம் வரவே மாட்டேன். அட பாவி நீயா? வாடா ராஜு, சௌக்கியமா? என்ன அப்படி பாக்குற? உனத்தாண்ட ராஜு, சௌக்கியமா இருக்கிறியா? என்ன அப்படி பாக்குற? உங்க பெரியப்பா மகன் கந்தசாமி, உங்க அண்ணன். நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன், அம்மா நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் பார்த்து போலான்னு வந்தேன். இவனுக்கு அருமுனையும் கத்து கொடுத்தது நான் தாங்க. அவ்வளவு தொல்லை கொடுப்பான் போங்க. ஒரு கட்டையை நமக்கு சொன்னா இன்னொரு கட்டையில கைய வைப்பான். தண்ணிக்குள்ள உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன், மலை மேல உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன், தண்டவாளத்துல உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன், சில சமயங்கள்ல மரத்து மேல கூட உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன். இவன் இசைக்கே நான் தாங்க குரு. அப்படியா? என்ன அப்படி கேட்டீங்க? என்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பையெல்லாம் மியூசிக் டைரக்டர் ஆகும் போது முறையா கத்துட்டு நான் ஆகக்கூடாதா? கண்டிப்பா இசைக்கே நான் தாங்க மெயின். இவன் சும்மா துணை இசைங்க. அப்படி போய் நில்றான். ஒரு நிமிஷம், கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும். அந்த பாரு அங்க யாருமே இல்ல, போய் பேசிட்டு வா. இல்ல பிரதர், உங்களோட. என்னோட வா. என்னோட எதுக்கு? ஆமா வாங்க. மேடம் அங்க போய் ஐயோ அம்மானு சத்தம் கேட்டா ஓடியாந்துருங்க. இது லண்டன்ல ரொம்ப நாள் இவனை பிரிஞ்சிருந்தா ஏன்டா பிரிஞ்சேன்னு 2 அப்பா அப்பனால அப்புவா. ரொம்ப அன்பு போல இருக்கு. ஆமாங்க. என்ன முடியல வெள்ளையா இருக்கு? ஏன் உனக்கு தான் வெள்ளை அடிக்க தெரியுமா? எனக்கு வெள்ளை அடிக்க தெரியாதா? சுண்ணாம்பு சட்டி கூட தலை விட்டு வெள்ளையாகி போச்சு. லுக் அட் மீ. ஐயா 1000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டு போறேன்னு சொன்ன இல்ல, மறுபடியும் இருக்கீங்க பார்த்தா? 1000 ரூபாய் வாங்கினது ஊரை விட்டு போறதுக்கு இல்ல, இந்த உடுப்புகள் வாங்குறதுக்கு தான். எனக்கு ஏரியா ஊரு, எனக்கு ஏரியா வீடு, எனக்கு ஏரியா வாசல். நானே ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். ஏதோ என் வயிற்று பொழப்புக்காக அக்கம் பக்கத்துல இருக்கிற அண்டா குண்டாக்கள் எல்லாம் திருடுவேன். அது இந்த போலீஸ்காரர்களுக்கு பிடிக்கிறது இல்ல. அப்பப்ப கப கபக்குன்னு பிடிச்சி லபக்கு லபக்குன்னு உள்ள வச்சிடறாங்க. அதான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஜென்ட்லா வந்தா ஒரு மரியாதை கிடைக்குமே தான். அது கிடைக்குது. டோன்ட் வரி. ஆமா யாரு இந்த வயசுல குப்புன்னு இருக்காள? முதல்ல இந்த இடத்த விட்டு நீ போக போறே இல்லையா? என்ன ரொம்ப அலட்டிக்கிற? என்னமோ உன் வீட்டுல தங்க போற மாதிரி. அப்ப என்னமோ பண்ணிக்க. அவங்க வீட்டுல தங்கிக்கிறேன். என்ன பேசுனீங்க? ஒண்ணு இல்ல, நானே அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறேன், நீ எங்காவது வெளியில தங்கிக்கன்னு சொல்றாங்க. ஆமாங்க. நோனா நீங்க மாஸ்டரோட அண்ணன்னு சொல்லிட்டீங்க, அதனால நீங்க இனிமே இங்கதான் தங்கணும். மாஸ்டர் நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. உங்க அண்ணன் இங்கதான் தங்கணும். பையன் யாரு? உங்க தம்பியா? தம்பி மாதிரியா இருக்கா? தம்பிக்கு தம்பி சின்ன தம்பி மாதிரி இருக்காங்க. இது பாருங்க, இனிமே நீங்க எங்கேயுமே போக கூடாது. கண்டிப்பா இங்கதான் தங்கணும். ஆட்டோ சாமி நானா பாய். ரிமூவ் தி பிரிஃப்கேஸ். அம்மா உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ இன்ஸ்பெக்டரா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க உடனே இங்க வாங்க. டேஞ்சர் டேஞ்சர், வெரி வெரி டேஞ்சர். டேஞ்சரோ டேஞ்சர். யோ என்னம்மா சொல்லு. டேஞ்சர் டேஞ்சர். அந்த விஷயம் சொல்லுவா, மனசுக்கு பக்க பக்கம் இருக்குது. சுத்தி வேணுமா கட்டிங் பிளேயர் வேணுமா? எதுக்கு? உனக்கு கிடைச்சது நீ சுத்திக்க, எனக்கு கிடைச்சது நான் சுத்திக்கிறேன். நீ விஷயம் சொன்னாதான். அந்த கிழவி ரொம்ப டேஞ்சரானவப்பா. என்னடா வீட்டுல இவ்வளவு ஃப்ரீயா இடம் கொடுக்கறாங்கன்னு நினைச்சா எல்லாரும் நம்ம 2 பேரையும் போட்டு கொடுத்தாம்பா. என்னம்மா சொல்ற? இன்ஸ்பெக்டர் வர சொல்லிருக்காப்பா. இன்ஸ்பெக்டர் தானே வரட்டும். இந்த கேப் மாதிரி வேலையெல்லாம் கிட்ட வச்சுக்காத. நான் ஜெயில இருந்து தப்பி வந்த ஒரு கேடுங்கிறது உனக்கு நல்லா தெரியும். நீ ஏமா பயப்படுற?
அதனோட நொல்ல மூஞ்சியெல்லாம் மாத்தி என்னது நொல்ல மூஞ்சியா? சரி நல்ல பர்சனாலிட்டியான மூஞ்சியா பவுடர் கவுடர் பூசி இந்த பர்சனாலிட்டி ஆக்கிருக்கான்னு வச்சுக்க. யா யா வர்ற எக்ஸ்பர்ட் யாருன்னு பாப்பேன். சரி பாப்போம். எனக்கு மெட்ராஸ்னா உனக்கு வேலூர். மேன் நான் பார்த்ததே இல்லையே. இன்ஸ்பெக்டர் ஹலோ. இல்ல நான் தான் கண்ணாசாமி. இல்ல கந்தசாமி. இது தேவராஜ் இல்ல ஐயாசாமியோட மச்சான். அவங்க சித்தப்பாவுக்கு தம்பிக்கு. என்ன வளர்றீங்க? சரி இல்லையே. சரியா இருக்கு. நான் தலைக்கு தாடி ஓட்டல, மூக்குள்ள மீச ஓட்டல, காதுக்கு டை அடிக்கல. எல்லாம் அந்த கிராப் வச்ச பாட்டியமாவும் மாஸ்டர் இருந்தா. உனக்கு போலீஸ் பொம்மைனால பயமாச்சு. ஏன் அந்த ஆள்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிற? அந்த ஆள் தான் சின்ன பொண்ணை கட்டிக்கு போற மாப்பிள்ள. யோ, இந்த சைடு வாய வீட்டு மாப்பிளைய வர்றதுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாம் சுட்டுட்டு போய் நம்ம தனியா செட்டில் ஆகிரணும். என் வேஷமே கலைஞ்சாலும் சரி, அதுக்கு ஒண்ணு விட மாட்டேன். சரி, இன்னும் நீயும் படுக்க மாட்டேங்கிற, என்னையும் படுக்க விட மாட்டேங்கிற. குணகண்ட நாய் சிதம்பரம் போன மாதிரி உன் கூட சேர்ந்ததே தப்புப்பா. ஹாய். ஹாய் சின்னி. அத்த நீங்களா? எஸ், நானே தான். இந்த வீட்டுக்கு மாஸ்டர் வந்ததுல இருந்து என்னையும் மாத்திட்டாரு, என் குணத்தையும் மாத்திட்டாரு. அத்த உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வரவேற்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. கீதாவுக்கும் உன்னை போல வேலை பார்க்கிற மாப்பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கணும். அத்த தேங்க்ஸ் எனக்கு இல்ல, மாஸ்டருக்கு. இதுக்கெல்லாம் இவர்தான் காரணம். நடக்க தத்தளித்து கால் நடக்கு, எனக்கு சின்ன பெண்கள் கை கொடுக்கு, மறித்து என்னை இந்த ஊர் நடத்து, இழட்டு வேஷம் நல்ல பேரெடுக்கு, யாரை நான் தொட்டாலும் புத்தமில்லை. நடிகர் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. போட்டா அப்பம் வேசந்தாயா போடணும். எல்லாத்துக்கும் வசதி. தரமாரியா மொச்சு மொச்சுன்னு முத்தம் கொடுக்காளுகளே. வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் கம். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இவங்கதான் என்ன அழகுபடுத்த வந்திருக்காங்க. மாஸ்டர், நான் சொல்லல பியூட்டி பார்லர்ல இருந்து வருவாங்கன்னு. அவங்கதான் இவங்க. போலாமா? போலாமே. விடுப்பா. நீ எங்கேயே போற? அங்க கூப்பிட்டாங்கயா. அது பின்னாடி போத 2 கேட்டியா கதையா? இவங்க 2 பேரும் பியூட்டி பார்லர் இருந்து வந்தாங்களா? எங்கேயோ வேப்பமரத்து மேல உட்கார்ந்து இந்த 2 பிசாசுகளை இது தட்டி கூட்டிட்டு வந்துருச்சு. இந்த 2 பிசாசுகளும் சேர்ந்து 3வது ஒரு பிசாசை உருவாக்க போகுது. ஆக மொத்தம் 3 பிசாசு கூட நாம இந்த வீட்டுல நடமாட போறோம். இது எதுல போய் முடியுமோ? மழைபடி வெள்ள முடியலதான். இனி இதுக்கு டை போட முடியாது. தார் எடுத்து தலையில் ஊத்துனாதான். யார் இந்த கேடி? இவன் பேரு மாடசாமி. பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு வெட்டிட்டான். எத? பொண்டாட்டி தான். இப்ப அவன் ஜெயில இருக்கான் சார். நெக்ஸ்ட். சார், இவன் பேர் கோதண்டம். பொண்டாட்டி கூட இருந்தானே, அவனை குத்திட்டான். நெக்ஸ்டா, இவன் பேர் சேது. இவனுக்கு ஏற்கனவே 3 பொண்டாட்டி, இப்ப 4வது பொண்டாட்டி வர சார். கள்ள பொண்டாட்டி பல பொண்டாட்டி கதையா இருக்கு. நல்ல பொண்டாட்டி கதையே இல்லையா? தேடிட்டு இருக்கோம், கிடைக்கல சார். எத? பொண்டாட்டி தான். ஃபீல் பண்ற தெரியுது. இது போலீஸ் ஸ்டேஷனா கல்யாண ரெஜிஸ்டர் ஆபீஸா? ப்ளீஸ் ஓபன் த ஃபைல். ப்ளீஸ் சார். இவன் தான் குரங்கு கண்ணாயிரம் சார். எமங்கி சேலம் விஷ்ணு, மலையூர் மம்முட்டியான்னு கேள்விப்பட்டிருக்க. அது யாரையா குரங்கு கண்ணாயிரம்? சார், அவன் குரங்க வச்சு பெரிய பெரிய இடத்துல திருடி பொழைச்சிட்டு இருந்தான் சார். அவன் அரெஸ்ட் பண்ணோம். அவன் தப்பிச்சு போய் போலீஸுக்கு தலைவரா இருக்கான் சார். எத்தனை மாசமா? 6 மாசமா சார். 6 மாசமா ஒரு கைதியை பிடிக்க முடியல. இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷேம் ஷேம் பப்பி ஷேம். ஷேம் ஷேம் பப்பி ஷேம். ஷட் அப். ஒரு கைதியை பிடிக்க முடியல. என்னையா கோஷ்டி காணோம்? அவனுக்கு மேல குரங்க உள்ள தள்ளிட்டான் சார். குரங்கையா? கான்ஸ்டபிள்ஸ், இவரை ரிலீஸ் பண்ணுங்க. இந்த குரங்கு
குரங்கு கண்ணாயிரத்தை எங்கேயோ பாத்திருக்கனே. எங்க? ஹலோ மாஸ்டர், நான் தான். என்னங்க சொல்லுங்க. நீங்களும் தலைக்கு டை அடிச்சுக்கணும். ஐயா எனக்கு வேணாப்பா. என்ன கிழவி ஒன்னையும் டை அடிச்சுக்க சொல்றாளா? அடிச்சுக்கோ. தாடி ஓட்டிட்டு கிழவிய லவ் பண்ணு, தாடிய புடுங்கி வச்சுட்டு பொண்ண லவ் பண்ணு. எப்பா உனக்கு உடம்பெல்லாம் வச்சமுடா ராசா. முதல்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்புறமா பேசுவோமா? இனிமே ஒன்ன இப்படி பார்த்தா முடியும். எனக்கு வீடும் இல்ல, வேலையும் இல்ல. ஐயோ, வேலை இல்லைன்னு சொன்னாலே எங்க அத்தை ஒத்துக்க மாட்டாங்க. வீடும் இல்லைன்னு சொன்னா எப்படி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க? அத்தை இவ்வளவு நான் சமாளிச்சுக்கிறேன். கீதா, ஐயோ அத்தை, கீதா அத்தை வந்துட்டாங்க, என்ன பண்றது? ஐயோ அங்க இல்லைங்க, என்ன பண்ற? கதவை நோட்டி கீதா வந்துட்டு போறாங்க. என்னத மாஸ்டர் வந்தாரா? மாஸ்டர் இல்லையே, அவர் இங்க வரவே இல்லையே. எங்க போனார் இவரு? ஷூ தானே, நான் வாங்கி தரேன். இந்த மாஸ்டரை வீடு பூரா தேடிட்டு எங்க போனாரு? என்னது கடல் ஏன் இப்படி ஆடுது? அந்த இடத்துல இந்த மேடா இருக்கு. என்ன இல்ல? யாரு இல்ல, அங்கிருந்து ஏதோ விழுந்த மாதிரி இல்ல? கீதா, ஏதோ கீழே விழுற மாதிரி இல்ல? இல்ல அத்தை, உங்களுக்கு அப்படி தோணுது. எனக்கு மட்டும் எப்படி தோணும்? அத்தை, நீங்க கண்ணாடி போடல, எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது. எனக்கும் தெரியும் அங்க எதுவுமே இல்லைன்னு. சும்மாதான் பார்த்தேன். இந்த மாஸ்டர் எங்க போனாரு? மாஸ்டர்! மை காட்! அப்பா, ஒரு வழியா தப்பிச்சேன். தப்பிச்சு நீயா நானா? கீழே விழுந்து எந்திரிச்சு இல்ல, எல்லாம் நசுங்கி போச்சு பாரு. என்ன ஆச்சு? உன் ஆளை பத்தி அத்தை கிட்ட சொல்லிட்டியா? மாஸ்டர் கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன். மாஸ்டர் அத்தை கிட்ட போயிருக்காரு. மாஸ்டர் தானே சொல்லியிருக்கேன், அப்ப எல்லாம் ஓகே. கீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். மாப்பிள்ளை பாத்திருக்கீங்களா? யார் அவன்? எங்க அண்ணன் மகன், பேர் ராஜா. பாக்குறதுக்கு என்ன போலவே இருப்பான். என்னது, உங்களை மாதிரியே இருப்பானா? எனக்கு தாடி இல்லாம தலைமுடி கருப்பா இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி. அது கிட்டத்தட்ட என்னோட சின்ன வயசுன்னு வச்சுக்கங்களேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் எங்க இருக்காரு, என்ன வேலை பாக்குறாரு? இந்தூர்ல தான் நடிகன், அதாவது டிவி, டிராமா, மாடலிங். உங்களுக்கு அவன் மேல சந்தேகம் வேண்டாம். ஏன்னா அவனுக்கு அவன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ஊதாரித்தனமா சுத்த மாட்டான், உழைச்சு முன்னுக்கு வந்துருவான். உங்க அண்ணன் மகன் தானே? எனக்கு ஓகே. பாக்குறதுக்கு உங்களை மாதிரி வேற இருப்பாருன்னு சொல்றீங்க. எனக்கு அவர் உடனே பார்க்கணும் போல இருக்கு. நாளைக்கே கூட்டிட்டு வாங்க. நாளைக்கு கூட்டி கிட்டு வந்து மாஸ்டர் பேபி சக்சஸ். அண்ணன் பையனை உனக்காக அபிக்கிட்ட. எங்க போய் முடிய போகுது ஐயா? கந்தசாமி அண்ணன். என்னது? அண்ணன்னு தான் கூப்பிட்டேன். அண்ணனா? சரி சரி இருக்கட்டும். மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கரெக்ட் கரெக்ட். நம்ம மாஸ்டரோட அண்ணன் பையன் தானே ராஜா. உங்களுக்கு தெரியாம இருக்குமா? அண்ணன் பையன் தான். சித்தப்பனும் மகனும் எப்படி வர்றாங்கன்னு பாக்குறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றாங்களா, இல்ல கை கோர்த்து வர்றாங்களா, இல்ல கையை எடுத்துட்டு தனித்தனியா வர்றாங்களான்னு. தனியா தான் வர்றானா?
நீ நீ என் பேர் ராஜா. மாஸ்டர் சித்த பார்த்து இன்னைக்கு அனுப்புனாரு. ஓ அப்படியா? ஆமாங்க அத்தை. நோ, நான் உனக்கு அத்தை இல்ல, சித்தி. ஐயோ கந்தசாமி அண்ணன், என்ன தங்கச்சி? என்னாச்சு? வாயில பொண்ணு. ஓ, இவனை விட்டா ஒரே நேரத்துல 3 பேரை கல்யாணம் பண்ணுவான். பொல்லாத பையன். யாரு? ஏப்பா உங்க சித்தப்பாரு வரல? அதானே, அவர் ஏன் வரல? அது வந்துங்க, புறப்படும் போது நாங்க 2 பேரும் ஒன்னா தாங்க புறப்பட்டோம். திடீர்னு அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில இருந்து போன் வந்துச்சுங்க. ஐயோ, உடனே எங்க சித்தப்பா அங்க போயிட்டாருங்க. ஆமி கிட்டாண்டா. நானும் இந்த ப்ரோக்ராம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் தான் சொன்னேன். சித்தப்பா தான் சென்டிமெண்ட் அப்படி இப்படினாரு. அதனால தான் வந்தேன். ஒன்னா பிறந்த 2 பேர் ஒரே மாதிரி இருக்கிறத பாத்திருக்கேன். சித்தப்பா பிள்ளை ஒரே மாதிரி இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். நீ அவர் மாதிரியே இருக்க. அவர் மாதிரியாவா? அவர்தான். என்ன இருந்தாலும் அவர் மஸ்குலர். என்ன தங்கச்சி? கட்டுமஸ்தானவர்னு சொல்றேன். பின்ன ஓசியில சோறு தின்னா? கந்தசாமி அண்ணன். ஐயோ, அவர் ஊர்ல கடப்பார் நீச்சல் எப்படி அடிப்பாருங்கிற. இஸ் இட்? குட் நைட் அங்கிள். அங்கிளா? எங்க சித்தப்பா அவங்க கூட சொன்னாரு, நீங்களும் அவரோட இங்க தங்கி இருக்கீங்க. அவரோட நான் தங்கி இருக்கேன்னு. சரிதாங்க. ஏன் அங்கிள், எங்க சித்தப்பா தான் இங்க வேலை பாக்குறாரு, அதனால இங்க தங்கி இருக்காரு. நீங்களும் அவரோட தங்கிட்டு ஓசியில பாத்தி கட்டி திங்கிறீங்களே, அது தப்பு தானே? இவ்வளவுதான் மரியாதை உனக்கு? எம் சைடு கோல் போடாத. கொஞ்சம் தள்ளுங்க. சித்தி, ராஜா, சின்ன வயசுல ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு எரும மாடு மேய்ச்சப்ப இருந்த. கோமணமா? ஐயோ அம்மா, இப்படி தாங்க தர ரேட்டுக்கு புழுகுவாரு. ஆமாங்க, எங்க சித்தப்பாக்கு ஹார்மோனிய பெட்டியே இவருதான் வாசிக்க கத்து கொடுத்ததா சொல்லிருப்பாரு. ஆமா, சத்தியமா அதெல்லாம் சூப்பர் ரீலுங்க. ஹார்மோனிய பெட்டியில எத்தனை கட்டை இருக்குதுன்னு கூட இவருக்கு தெரியாது. வேணும்னா கேட்டு பாருங்க. என்ன கந்தசாமி அண்ணன், எத்தனை கட்டைன்னு கூட தெரியாதா? ஆனா நீங்க எனக்கு வாசிக்கிறவங்க உட்கார்ந்து கட்டை எல்லாமே எண்ணி பார்த்து வாசிட்டு இருப்பா. அவனோட சேர்ந்து நீங்களும் பேசிட்டு இருக்கீங்களா? ஏப்பா, நீ பொண்ணை பார்க்க வந்தியா என்ன பார்க்க வந்தியா? தங்கச்சிங்க, எங்க தங்கச்சிங்க, நீங்க பொண்ணை கூப்பிடுங்க தங்கச்சிங்க. பாவம், அண்ணனையும் போட்டு வாடுற. அவரை பத்தி தான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சே. பாண்டு, கீதா வரைச்சல். அப்புறம் இதுக்கு முன்னால் நீ இந்த பொண்ணை பார்த்ததே இல்ல? ஆமாங்க. ஆமாவா? அடேங்க அப்பா, கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களை எல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். அது எப்படி இந்த மூஞ்சிய குழந்தை மாதிரி வச்சுக்கிற? கொஞ்சம் பொத்திட்டு இருக்கிறியா? கீதா, இப்ப உன்னை பாக்கும்போது அப்படியே உங்க அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கு. நல்லா இருமா. வா ராஜா, இவதான் என் அண்ணன் பொண்ணு கீதா. ஹலோ. உனக்கு எங்க கீதாவை பிடிச்சிருக்கா? அவனை பிடிக்கலன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க, நான் இந்த வீட்டு விட்டே ஓடி போயிடுறேன். உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம் மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு எங்க கீதாவை பிடிச்சிருக்கு. அதனால நானும் உங்க சித்தப்பாவும் கலந்து பேசி சீக்கிரமே ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தத்துக்கு தேதி கொடுத்துடலாம். என்ன ஆசீர்வாதம். நல்லா இருக்கு. போயிட்டு அங்கிள். தம்பி, போயிட்டு வரேன். சித்தப்பாறை நான் ரொம்ப கேட்டதாக சொல்லுங்க. அடாடாடாடாடா, கந்தசாமி தங்கச்சிங்க, மாப்பிள்ளை ரொம்ப நாணயமானவர் இல்ல? என்ன அவன் வாயிலிருந்து பொய்யே வர்றது இல்லையே. பரவாயில்ல, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தான் கிடைச்சிருக்காரு. வா ராஜா. என்னங்க? வா. என்னாச்சு? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. ராஜா, ரொம்ப நாளாவே என் மனசுல ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். அதை யார்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றது, எங்க சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உன்னை பார்த்த உடனே நீதான் அதுக்கு சரியான ஆளுன்னு பட்டுது. அதனாலதான் உனக்கு முன்னாலேயே இங்க வந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்ல போற விஷயம் உனக்கு அதிர்ச்சியை தரலாம். ஆனா எனக்கு மகிழ்ச்சியான பதில மட்டும் நீ சொன்னா போதும். என்ன விஷயம்? எனக்கும் செவ்வாய் தோஷம், உங்க சித்தப்பாவுக்கும் செவ்வாய் தோஷம். எனக்கும் கல்யாணம் ஆகல, உங்க சித்தப்பாவுக்கும் கல்யாணம் ஆகல. ரொம்ப நாளாவே இந்த விஷயத்தை என் மனசுலயே வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். உங்க சித்தப்பாவும் வெளியில சொல்ல முடியாம ரொம்ப நாளாவே தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அஜிஜோ, சத்தியமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீ சொல்றத பார்த்தா வயசான உங்களுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேக்குற மாதிரி இருக்கு.
இந்த வயசுல நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறது எந்தவித கெட்ட எண்ணத்திலயும் இல்லப்பா. நீங்க எல்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டீங்கன்னா உங்க சித்தப்பாவுக்குன்னு யார் இருக்கிறாங்க, இல்ல எனக்கு தான் யார் இருக்கிறாங்க. அதனாலதான் நானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சொன்ன விஷயத்த எப்படியாவது உங்க சித்தப்பா கிட்ட சொல்லி நீதான் எங்க 2 பேர் கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும். உன் கல்யாணத்துக்காக உங்க சித்தப்பா பாடுபட்டாரு, இப்போ அவர் கல்யாணத்துக்காக நீதான் பாடுபடணும். சார் சார், ஐயா என்ன இந்த லெவலுக்கு வந்துட்டேன் சார். சார் அம்மா ராஜா, அம்மா ராஜா, அம்மா ராஜா, அம்மா ராஜா. அம்மா என்னடா கிழவா அவசரமா ஓடுறாரு, அஜீரணம் போல இருக்கு. At the age of 55, 3,000 rupees salary. Where is that? மிஸ்டர் விஸ்வநாத், உங்களை சுத்தி போலீஸ் நிக்குது, யாரும் அசையாதீங்க. ஹலோ, ஐ அம் கமிங். லுக் அட் மீ. இது டேப் ரெக்கார்டு, இது ஸ்பீக்கர். டேய், நீ கேடி பில்லானா நாங்க 2 பேரும் கில்லாடி ரங்க, நீ பிளேடுனா நாங்க 2 பேரும் கத்திரிக்கோல், நீ புகையிலன்னா நாங்க சுருட்டு காலில் வச்சு உப்புன்னு ஊதிடுவோம். கால் வரைக்கும் கோட்டு போட்டு தலையை தொப்பி வச்சா நீ பெரிய பாசா? அது யாரும் அடப்பாசி அன்னூர் சந்தையில கருப்பி திறந்த மாதிரியே நிக்கிறா. இவர் பேசாமல எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவாரா? மாம எல்லாம் அவத்துதான். நீ டேப்ல பதிவு பண்ணி போலீஸை ஏமாத்தி ஒரு கொலை பண்ண. ஓ ரோட்டில் தான் நாங்களும் வரோம், நீரா எங்களுக்கு கூட. இந்த பரதேசாய பத்தி நீ ஏன் பேசிட்டு இருக்கிற? இந்த தோசைக்கல் தலையில 2 ஆப்பு விட்டு வாப்பா. மேல போய் அத்தி பாருங்க. அத்தைங்க அத்தைங்க, அத்தை கதவு திறங்குமா. 1 மணி நேரமா அத்தை கதவே திறக்காம உள்ளே இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. அத்தை கரவ தரங்க. பாருங்க பாருங்க, தப்பே மேல பாருங்க, தற்கொலை பண்ணிக்கிறது கோலத்தனம். நீங்க முதல்ல கரவ தரங்க. அத்தை அம்மா, என்ன கதவு இந்த பக்கமா இருக்கே, அந்த பக்கமா ஓடுறான்? என்ன என்ன இங்க கலாட்டா? கலாட்டா எல்லாம் ஒண்ணும் இல்ல. 1 மணி நேரமா நீங்க உள்ள என்ன? ஏய்யா, இந்த கருப்பெல்லாம் போறதுக்கு 1 மணி நேரம் ஆகாதா? இல்ல, நீங்க தற்கொலை பண்ணிட்டு. தற்கொலையா? எதுக்கு? சாகிறதுக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு? நான் ஒண்ணு ஆம்பளை இல்ல. அத்தை ரூம் கூட இல்ல இல்லையா? பின்பக்க ஜன்னல் வழியா எகிரி குறிச்சு தற்கொலை பண்ணிக்கிறக்கா தண்டவாளத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதிர்த்தாப்புல ட்ரெயின் வேற வந்துகிட்டு இருக்கு. ஓஹோ, அத்த தண்டவாளத்துல ஓடுறது, ஏத்தாப்புல ட்ரெயின் வர்றது, இந்த ரெண்டையும் நீ சேர்ந்தாப்புல பாத்துக்க. இந்த ரீல் விடுறத நீ இன்னும் விடலையா? கண்ணா, ஒப்ப யாருன்னு கொஞ்சம் காட்டுறியா? அவன் காலை தொட்டு கும்பிடுறேன். டே சாமி, அண்ட புழுங்கா இருக்கேடா அங்க அப்பா. பாவி நீயா? ரயில் ஸ்நேகிதா ரயிலோட போகும்னு சொல்லுவாங்க. எனக்கு பயில்ஸ் வர முடியா பள்ளிட்டியே. தெரு தெருவா நாயா அலைய வச்சு கழுதைங்கள்லாம் துரத்துற அளவுக்கு இப்படி பேப்பர் ட்ரெஸ் மாட்டி விட்டுட்டியே. 14 பாஷையில இஸ்லாண்ட் எஸ்டேட் எங்கன்னு எல்லாரையும் கேட்டேன். ஆனா யாருமே சொல்ல மாட்டேன்னுட்டாள்வ. இஸ்லாண்டா? ஏங்க 16 பாஷைய பேச கத்துக்கிட்டீங்களே, ஒழுங்கா ஒரு பாஷைய படிக்க கத்துருக்கலாம்ல. அதுக்கு பேர் இஸ்லாண்ட் எஸ்டேட் இல்லைங்க, ஐலாண்ட் எஸ்டேட். அப்படியும் சொல்லலாமோ? அப்படித்தான் சொல்லணும். ஐலாண்ட் எஸ்டேட்டோட ஓனர் இவங்கதான். என்னமோ உங்க புண்ணியத்துல நான் எங்க அம்மாவை காப்பாத்திட்டேன், ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாஸ்டர். எஸ், உங்களே ஒண்ணு இல்ல, இனிமே நீங்க தான் மாஸ்டர். ரொம்ப நன்றிங்க. 55 வயசு, 3000 ரூபாய் சம்பளம். எஸ். 55 வயசு, 3000 ரூபாய் சம்பளம். ஏன் பேப்பர் 2 தடவை சொல்ற, மறந்துடுவியா? 200 தடவை புலம்பி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? எப்பவோ கிடைக்க வேண்டிய வேலை இப்பதான் கிடைச்சிருக்குது. எல்லாம் என் ஜாதக விசேஷம். ஜாதகமா? ஆமாங்க, எனக்கு செவ்வாய் தோஷம்.